ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் சீரீஸை 2-0ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அது குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் என்னால் இது நம்பவே முடியல ஜெயிச்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் ஜெயிப்போன்னு நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஏன்னா 3 நாட்கள் சம மழை பெஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த போட்டி ட்ரா தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அணி நினச்சேன். எனக்கு உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் கை கொடுக்குறாங்க. முக்கியமாக பந்து வீச்சாளர்கள், நான் யாரை நம்பி பால் கொடுத்தாலும் நல்லா போடுறாங்க. கண்டிப்பாக எனக்கு இது பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி அணிக்கு நான் தலைமை தாங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பங்களாதேஷும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்தாங்க, நிறைய டஃப் கொடுத்தாங்க. அவங்க டஃப் கொடுத்தாலும் நாங்கள் அதை மீண்டு நல்லா பண்ணனால்தான் எங்களை வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பந்து வீச்சாளர் ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஸ்பின்னிங் யூனிட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதனால தான் இந்த வெற்றி ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. பேட்ஸ்மேனும் சூப்பராக விளாண்டாங்க. நாங்கள் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி விளாண்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் விளாண்டாங்க. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே இந்திய அணி உதவியாக இருந்துச்சு. இது போல் இந்தமாரி அணியை வச்சு விளாட்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வர சீரீஸில் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஓப்பனாக பேசியிருக்காப்புல. ஆனால் ஆமாங்க, ஏன்னா இந்த போட்டி கண்டிப்பாக ஜெயிப்புன்னு யாருமே நினச்சி பார்க்கலங்க. ஏன்னா மழை 3 நாள் ரொம்ப ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேட்ஸ்மேனுங்க ஒரு T20 மோடில் தான் நாங்கள் இந்த டே 4லேருந்து யாருமே இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாரியா இல்லை, ஓடிஐ மாரியா இல்லை, T20 மோடில் தான் எல்லாமே அடித்து சூப்பராக ஆனாங்க. கண்டிப்பாக போலிங் எல்லாருமே பாராட்டி ஆகணும். பும்ராவாக இருக்கட்டும், ஆகாஷ் தீப்பாக இருக்கட்டும், அஸ்வின், ஜடேஜா, சிராஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க போலிங்கில். கண்டிப்பாக இந்திய அணி இப்போ புள்ளி பெட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பெட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து வர நியூசிலாந்து சீரீஸ் இருக்குது. மூணு டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் இருக்குது. வர 16ஆம் தேதி விளையாடுறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா T20 T20 வர 6ஆம் தேதி விளையாடுறாங்க. கண்டிப்பாக அதில் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா இதில் இருக்கிற பிளேயர் யாருமே நீங்கள் அதில் பார்க்க முடியாது. ஏன்னா இந்திய அணி ஃபியூச்சர் அடுத்து இந்த வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் நம்ம நிறைய இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்திய அணி வீரர்கள் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த ஃபியூச்சராக அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம பார்க்கலாம். பட் இதே டீமை வர 16ஆம் தேதி அக்டோபர் நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றி பெற்றது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.